முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடி கனடா சென்றடைந்துள்ளார். ஆல்பர்டாவில் உள்ள G7 மாநாட்டில் அவர் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் உள்ள கால்கரைக்கு பிரதமர் மோடி சென்றடைந்துள்ளார். ஆல்பர்டாவின் கனடாஸ்கஸில் நடைபெறும் 51வது G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள இருக்கிறார். கனடாவில் உள்ள கால்கரைக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றடைந்தார். ஆல்பர்டாவின் கனடாஸ்கஸில் நடைபெறும் 51வது G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருக்கிறார். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கனடாவில் உள்ள கால்கரைக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றடைந்தார். ஆல்பர்டாவின் கனடாஸ்கஸில் நடைபெறும் 51வது G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஆல்பர்டாவின் கனடாஸ்கஸில் நடைபெறும் 51வது G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருக்கிறார். இதற்காக கனடாவில் உள்ள கால்கரைக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றடைந்துள்ளார். ஆல்பர்டாவின் கனடாஸ்கஸில் நடைபெறும் 51வது G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக கனடாவில் உள்ள கால்கரைக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றடைந்துள்ளார். ஆல்பர்டாவின் கனடாஸ்கஸில் நடைபெறும் 51வது G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருக்கிறார். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். பிரதமர் நரேந்திர மோடி கனடா சென்றடைந்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் அன்வர் புகாரி இணைகிறார். அன்வர் புகாரி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் பவித்ரா. G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி கனடா சென்றடைந்திருக்கிறார். தற்போது அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, கனடா ஆகிய 7 நாடுகளை உள்ளடக்கிய G7 அமைப்பு இன்று தனது கூட்டத்தை கூட்டுகிறது. ஆண்டு கூட்டத்தை கனடாவில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி இன்று பங்கேற்கிறார். மேலும் சைப்ரஸ் மற்றும் குரோஷியா ஆகிய நாடுகளுக்கு சென்று இரு நாடுகளுக்கான இந்தியாவின் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் பிரதமர் மோடியின் இந்த பயணம் இருக்கிறது. நடப்பாண்டில் G7 நாடுகளின் உச்சி மாநாடு கனடாவில் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு கனடா அரசு அழைப்பு விடுத்தது. இந்த நிலையில் கனடா பிரதமர் மார்க் கார்னியப் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோனலின் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி முதன்முறையாக நேற்று சைப்ரஸ் நாட்டிற்கு சென்றார். கடந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு சைப்ரஸ் நாட்டிற்கு இந்திய பிரதமர் மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாக அமைந்து ஒரு பெருமையை பிரதமர் மோடிக்கு கிடைத்தது. இரு நாடு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் அவருக்கு அந்நாட்டின் உயரிய விருதான முக்கிய விருது ஒன்று வழங்கப்பட்டது. இதனிடையே G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதாக பிரதமர் மோடி கனடா சென்றடைந்திருக்கிறார். வளர்ந்த பொருளாதார நாடுகளாக கருதப்படும் 7 நாடுகளின் கூட்டமைப்பு தான் G7 கூட்டமைப்பு என அழைக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் இந்த நாடுகளுக்கு இடையிலான கூட்டங்களில் பொருளாதார முன்னேற்றம், வணிகம் சார்ந்த பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். இந்த கூட்டமைப்பில் கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இடம்பெற்றிருக்கின்றனர். வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் G7 மாநாடு இந்த ஆண்டு கனடாவில் 12ஆம் தேதி துவங்கியது. இந்த மாநாடு 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அதாவது நாளை வரை நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இந்த G7 மாநாட்டில் பங்கேற்க கனடா பிரதமர் மார்க் கார்னியா அழைப்பு விடுத்ததின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது கனடா சென்றடைந்திருக்கிறார். அவர் இன்று மற்றும் நாளை ஆகிய நாட்களில் நடைபெறும் கூட்டத்தில் அமர்வில் பங்கேற்கிறார். கனடாவில் இருக்கும் பிரதமர் மோடி அங்கு நடக்கும் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளிருக்கிறார். முன்னதாக சைப்ரஸ், குரோஷியா, கனடா ஆகிய நாடுகளுக்கும் அரசுமுறை பயணம் மேற்கொண்டார். G7 கூட்டமைப்பில் உறுப்பினராக இல்லாத போதிலும் இந்தியா கடந்த சில ஆண்டுகளாக சிறப்பு அழைப்பாளராக இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பைத்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்வர் புகாரி.